ஓம் நம சிவாய. மக்களை பாருங்கள், நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன், சத்ருக எப்படி விரட்டுறதுன்னு. சத்ருகள்னா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, நம்ம வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க, நம்மளுடைய சொத்துக்களை அபகரிப்பாங்க, நம்மளை பயமுறுத்துவாங்க. நம்ம கொஞ்சம் ஏமாளித்தனமாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களை அவங்க வசமாக்கிக்குவாங்க, ஆண் குழந்தைகளை வசமாக்கிப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விதமும் இருக்குது சத்ருகள்ன்றது. சத்ருகள்னா எதிரி. இந்த சத்ருகளை நம்ம கிட்ட பணம் இல்லை, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, ஆள் படம் இருக்குது, நம்ம ஏமாளி, நம்ம பக்கம் எதுவுமே கிடையாது, கடவுள் மட்டும்தான் இருக்காங்க, கடவுள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த கடவுள் நம்ம போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு என்ன தான் முறையிட்டாலும் அது நடக்காது. ஏன் அப்போ சாமின்றது இல்லையா? இருக்குது. சாமியெல்லாம் லேட்டாக தான் பண்ணோம். எல்லாருக்கும் தந்தை தாய் சாமி. கெட்ட பிள்ளைக்கும் தந்தை தான், நல்ல பிள்ளைக்கும் தந்தை தான். அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு தீங்கு செய்யாது. ஆனால் அவனுக்கு தீங்கு செஞ்சே ஆகணும், ஏன்னா அவன் கெட்டவன். மக்கள் இன்னைக்கு 100க்கு பாதி பேர் கெட்டவங்க தான் இருக்காங்க. நல்ல எண்ணம் கிடையாது, கெடுதல் எண்ணம், தீ எண்ணம். இன்னொருத்தவங்களுக்கு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவே அவங்க எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க, ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. இதுமாரி மக்களை அழிக்கணும்னா ஒரே ஒரு வழி, இது மாதிரி தேங்காய் ஒன்று எடுத்துக்கணும். தேங்காய் எடுத்துகிட்டு உள்ளக்கத்தெல்லாம் காலி பண்ணிடணும். இந்த கண் இருக்குது பாருங்கள், இந்த கண் இருக்குல்ல, அவங்க பேரை செப்பு தகடில் எழுதணும். செப்பு தகடில் எழுதி இந்த ஓட்டையில் அனுப்பணும். அவங்க ஃபோட்டோவை இதில் அனுப்பணும். இந்த செப்பு தகடு, ஃபோட்டோ, அவங்களுடைய மண்ணோ முடியோ ஏதோ ஒன்று இதுக்குள்ளே அனுப்பிடணும். அனுப்பிட்டு பன்னி நெய் இருக்கு இல்லைங்களா, இந்த வாய் வழியாக ஊற்றணும். இது ரெண்டும் கண் வாய் வழியாக ஊற்றணும். ஊற்றிட்டு இதை அழிஞ்சல் கட்டை, இந்த அழிஞ்சல் கட்டையை இதுமாரி ஆப் மாதிரி சீவிக்கணும். ஆனால் இவ்வளோ பேர் கட்டை அடிக்கக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து ஆப் மாதிரி சீவிக்கிட்டு அதை எல்லாத்தையும் விட்டு இதை 3ஐயும் அடைச்சிடணும். அழிஞ்சல் கட்டையில் தான் அடிக்கணும். சுடுகாட்டுக்கு போகணும். சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே பாடை தூக்கிட்டு வர கொம்பு வச்சு கட்டுவாங்க, அந்த 8 குச்சி வச்சு கட்டுவாங்கள்ல, 7 8, அந்த குச்சியில் வச்சு ஒரு 3 கல்லை மூட்டி